ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மனுக்கு வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது. அதனால் நம்ம இந்த மாதிரி வளையல் மாலை கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது அம்மனுக்கு சாத்தும் போது ரொம்ப விசேஷமானது. இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி வளையல் மாலை கட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை தான் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ கண்ணாடி வளையல் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் நமக்கு ஒரு நாடா மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா நம்ம வளையல் மாலை கட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இந்த வளையல் மாலை கட்டுறதுக்கு நான் இந்த ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு இதில் பேக் சைடு டபுள் சீட் செலோ டேப்பு போட்டு ஒட்டி இருக்கிறேன். இது எதுக்காகன்னா நம்ம இந்த வளையலை இப்படி வச்சு இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக நம்ம டபுள் சீட் செலோ டேப்பு ஒட்ட வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலேயே ஒரு வளையலை வச்சு இதை உள்ள விட்டு எடுத்துக்கணும். நம்ம பாருங்க, இந்த வளையல் மேல இந்த வளையலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டோன்ஸை நம்ம அடியில விட்டு விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற எல்லா பேங்கிள்ஸுமே வச்சுக்கலாம். பாருங்க, இந்த வளையலை இதுக்கு மேலே வச்சுக்கணும். இதுக்கு அடியில் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். வளையல் மாலையை நம்ம கட்டிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம பேக் சைடு டபுள் சைட் செலோ டேப் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம த்ரெட் ஒன்று கட்டிட்டோன்னா நமக்கு ஃபோட்டோவில் மாட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக நமக்கு ஒரு வளையல் மாலை கிடச்சிருச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி நீங்களும் வளையல் மாலை செஞ்சு சாமிக்கு போட்டு விடுங்க. இனி ஒரு வளையல் மாலை செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ நம்ம பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். மஞ்சள் கயிறு எடுத்துருக்குறேன் நான் கட்டுறதுக்கு. நீங்கள் உள்ளன் கயிறு இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்து அதில் கூட நம்ம இதை பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2 வளையல் எடுத்துக்கலாம். இதில் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இந்த கயிறை 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை இது கூட விட்டுட்டு
இந்த த்ரெட்டு ஃபுல்லாக இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாட்டு விழுந்துடும். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு பாருங்கள், இந்த த்ரெட்டு வந்து அடியில் வரணும், வளையலுக்கு மேலே வரணும். இப்போ இந்த கயிறு மேலே நம்ம பேங்கிள்ஸை வச்சுட்டு இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வருங்க. இப்போ மறுபடியும் இதே மாதிரி எடுத்துட்டு பேங்கிள்ஸ் 2 பேங்கிள்ஸ் வந்து இந்த த்ரெட்டு மேலே வச்சுட்டு இது கூட த்ரெட்டை விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாடை இந்த மாதிரி தான் கட்டணும். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இது மாதிரி வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு நீங்கள் கயிறு ஒன்று மாட்டிட்டிங்கன்னா நம்ம வந்து சுவாமிக்கு மாலை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் வளையல்கள் தான் இருந்தது, அதனால தான் ரொம்ப சின்னதாக நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து முன்னே கூட ஒரு டசன் வாங்கி மாலை வந்து பெருசாக நீங்கள் கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு வரலட்சுமி பூஜை வருது. அதுக்கு வந்து நீங்கள் வளையல் மாலை கட்டி நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு கூட நம்ம வளையல் மாலையை சாத்தலாம். நீங்களும் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சுவாமிக்கு வளையல் மாலை கட்டி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.